ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உரிய எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி நம்மளுக்கு ஒரு 12 டேஸ் இருக்குது. அந்த 12 டேஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேரலாம்னு இருப்பீங்க, சில பேர் அக்ரி சேரலாம்னு இருப்பீங்க, சில பேர் இன்ஜினியரிங் சேரலாம்னு இருப்பீங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் நீங்கள் ஒரு இந்தியாவில் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது சில காலேஜஸில் இன்ஜினியரிங் கோர்சஸும் இருக்குது, அக்ரி கோர்சஸும் இருக்குது, ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸும் இருக்குது. அதை பற்றி சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியர் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் டேட்டாக்கு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சூஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய காலேஜஸில் நல்ல ஒரு கோர்ஸ் சேரணும்னா இந்த வழியாகவும் போகிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதை யாரும் ஸ்கிப் பண்ணிட வேணாம். த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலயமா உள்ளே போகிறதுக்கு ஒரு சில காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன் தான் இது. இந்த எக்ஸாமினேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் CUET.NTA.NIC. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜஸ்லாம் இருக்கும். இந்த பேஜஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக எது பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன யூனிவர்சிட்டி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னென்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகலான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவாரூரில் இருக்குது. இந்த திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 10 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? 10 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அந்த 10 டைப் ஆஃப் கோர்சஸில் நம்மளுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, மியூசிக்கு, டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்டு அப்பரல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோர்சஸ் இருக்குது. இந்த 10 கோர்சஸ் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் போக முடியும். சரிங்களா? சேம் திங். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார் நான் இது விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அனதர் யூனிவர்சிட்டி, என்ன சைடு யூனிவர்சிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு காந்தி கிராமம் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். சரிங்களா? காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட்னு இருக்கும், திண்டுக்கல்ல இருக்குது. இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். பல பேருக்கு இதை பற்றி தெரியல. இந்த 2 இன்ஸ்டியூஷனில் சேர்றதுக்கு அவங்க எது மூலயமா ரெக்யர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் எவ்வளோ இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி இருந்தால் தான் உள்ளே போக முடியும். சரிங்களா? சரி. இந்த காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்லேயே பார்த்தீங்கன்னா ruraluniv.ac.in பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போயிட்டு ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். 25-26 கம்மிங் இயரோட ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரௌச்சர் ஓப்பன் ஆகும். அதில் 28 பேஜஸ் இருக்கும். அதில் 15th பேஜில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் UG 5 இயர் இன்டகிரேட்டட் BSc BEd BTech, நாங்கள் சொன்னோம்ல BTech அந்த கோர்சஸ், அதே மாதிரி இன்டகிரேட்டட் MTech அண்ட் PG ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்துக்குமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2025 எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் உள்ளே வரலான்னு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த ப்ராஸ்பெக்டஸில் அவங்க டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூலியமாக தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக பார்த்துங்க. யாராச்சும் இந்த காலேஜுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ அப்ளை பண்ணாதான் உண்டு. விட்டுறாதீங்க. லாஸ்ட் 12 டேஸ், இந்த 12 டேஸில் யாரும் இந்த அப்ளிகேஷனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? ஓகே. இந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பற்றி ரொம்ப முக்கியமான டேட்ஸு. சரிங்களா? நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்மளுக்கு
ஃபஸ்ட்டு மார்ச்சே ஓப்பன் ஆயிடுச்சு 22 மார்ச் நைட்டு 11:50 அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பு பேமெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கிற ஸ்டெப்பு வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மார்ச் லாஸ்ட் டேட். பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 மார்ச் லாஸ்ட் டேட். ஓகேவா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8th மேல இருந்து 1 ஜூன் வரைக்கும் நடக்க போகுது. 8th மேல இருந்து 1 ஜூன் வரைக்கும் நடக்க போகுது. நம்மளுக்கு 4th மே வந்து நீட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிடும். 5th 6th முடிச்சு 7th முடிச்சு 8th மேல இருந்து 1 ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம், அதிகபட்சம் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 900, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 800, அதர் சைடு அவுட் சைடு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4500. ஓகேவா? இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து 4 or 5 சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 400, 375, 350, 1800 கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 37 சப்ஜெக்ட்ஸ் நடக்க போகுது. அந்த 37ல் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா 13 லாங்குவேஜஸ், 23 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 ஜென்ரல் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டு இதில் ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் இந்த ஒரு சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த 13 லாங்குவேஜஸ் இருக்குல்ல, இந்த 13 லாங்குவேஜஸில் என்னென்ன பேப்பர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதில் ஒரு பேப்பரும் இதில் ஒரு பேப்பர் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும். இது போக 3 பேப்பர் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இந்த எக்ஸாமினேஷன் வந்து டோட்டலாக 13 லாங்குவேஜஸ்லாம் நடக்குது. தமிழ், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ் எல்லாமே நடக்குது. அடுத்தது வந்து இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்சிஆர்டி சிலபஸ் படி இருக்கும். இங்கிலீஷ்க்கும் ஜிஏபிக்கும் ஜிஏடிக்கும் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜுக்கும் அவங்க தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் உண்டு. டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 50க்குமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அப்போ நம்மளுக்கு 5 × 50 டோட்டலாக 250 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாமினேஷன். 250 மார்க்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன். இன்கேஸ் அட்டன் பண்ணி ரைட்டாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ், அட்டன் பண்ணி தப்பாக இருந்தால் -1 மார்க், அட்டன் பண்ணலன்னா நம்மளுக்கு 0 மார்க்ஸ். டோட்டலாக 250 மார்க்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஓகேவா? இந்த எக்ஸாமினேஷன் டூரேஷன் வந்து 60 மினிட்ஸ். நம்மளுக்கு 60 மினிட்ஸ் 50 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் டைம் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு நம்மளுக்கு இருக்கும். அடுத்து வந்து இது ஷிஃப்ட் பேசிஸில் நடக்கும். நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஹால் டிக்கெட் வரும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸும் தமிழும் சேம் டேவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு அடுத்து ஒரு நாள் இருக்கலாம், எக்ஸாமினேஷன் இருக்கலாம். 5 பேப்பர் கொடுத்தீங்கன்னா 5 ஷிஃப்ட் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அது காலையில் மத்தியானம் வரலாம், டெய்லி 1 வரலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம். 8th மேல இருந்து ஜூன் 1 நம்மளுக்கு 5 ஷிஃப்ட்ஸ் வரலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துக்கங்க. இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு எந்த பேப்பர் உங்களுக்கு ஈஸியோ அதை எடுத்துக்கங்க. அதுபோக டொமைன் பேப்பர்ஸில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே இருக்க எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எப்படி முனையாக போகலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியும் எழுதியிருக்கணும், ஃபிசிக்ஸ் எழுதியிருக்கணும், ப்ளஸ் எனி ஒன் டொமைன் பேப்பர் எழுதியிருக்கணும். அது என்னவா இருக்கலாம்? நம்மளுக்கு டொமைன் பேப்பரில் எது வேணா இருக்கலாம். ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோம் சயின்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டடீஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், ஃபிசியாலஜியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேப்பர் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா?
அதை ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ பயோடெக்னாலஜினா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இது மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும். இது மாதிரி நம்மளுக்கு எந்த பேப்பர் பிடிக்குமோ அந்த பேப்பர் கண்டிப்பாக 2 + ஒரு டொமைன் பேப்பர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் எந்த காலேஜில் சேர போகிறீங்க முடிவு பண்ணுங்கள். எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1, 3, 4, 5 டோட்டலாக 5 டிபார்ட்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூடும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஜென்ரல் இதில் எழுதுனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலேஜ் லாக் ஆயிரும். சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் லாக் ஆயிரும். சரிங்களா? அதனால் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு டிகிரி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னு இருக்கோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவங்க இதில் நம்மளுக்கு எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் அவங்க இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஏ, எம்எஸ்சி, யூஜியில் பார்த்தீங்கன்னா யூஜியில் பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸு, டெமோகிராஃபி, மேத்தமெட்டிக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸு, டெக்ஸ்டைல், ஜியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரி, எம்டெக் ரெனியூவபிள் இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். சரிங்களா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானஸ்ட் இருக்குது. நான் சொன்னோம்ல, அக்ரி படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இது மூலயமா போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் 8 செமஸ்டர், பிஎட் 4 செமஸ்டர் இதெல்லாம் நம்மளுக்கு அங்கே காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில் அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் தெளிவாக நீங்கள் எந்த காலேஜில் சேர போறீன்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அதுக்குரிய சாய்ஸ் சிலபஸை டொமைன் பேப்பர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் நல்லா எழுபடியாக எழுதுவீங்க. சேம் திங் உங்களுக்கு நல்ல கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லபடியாக அப்பியர் ஆக பாருங்கள். யாரும் எந்த காரணத்துக்கணும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது ஒரு வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அந்த கேம்பஸை பார்த்தாலோ இல்லைன்னா அந்த கேம்பஸ்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணவும் மாட்டீங்க. இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகி உள்ளே போகிறதுக்கு உங்கள் ஆம்பிஷனை மாற்றிக்க மாட்டீங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண பார்த்துக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு சொல்லியிருப்போம். சேம் என்டிஏ தான் இதுக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக நம்மளுக்கு அப்ளிகேஷன் போயிட்டு டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் இது மூலயமா உள்ளே போய் போகணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் முக்கியமானது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் வேணும். இன்கேஸ் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வேணும். ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்வேர்டு வைக்கிறது போகிறதுன்னு வச்சுட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நீட் ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ப்ரொசீஜர் தான். அப்ளை பண்ணியிருந்தால் இன்கேஸ் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் கொடுத்துருக்க மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதே மாதிரி திருப்பியும் 1 செகண்ட் அதே இதை வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரெசன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டு நம்மளுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். மெயில் ஐடிக்கும் நம்மளோட ஃபோன் நம்பருக்கும். சரிங்களா? நம்ம இங்கே கேஸ் ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடி கொடுத்துருப்போம்ல, இந்த கன்ஃபார்ம் மெயில் ஐடி, கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம்ல, அந்த மெயில் ஐடிக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை வச்சு அடுத்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழசு வந்து பார்த்தீங்கன்னா 12th கட் ஆஃப் மார்க் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துருந்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூலியமாக தான் பியூர்லி எடுக்கிறாங்க.
அதனால அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப வேல்யூபிள் யூனிவர்சிட்டி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அக்ரி சம்மந்தமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டு கொடுக்கலாமா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் டிகிரி கோர்ஸை சூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லபடியாக படிங்க. இன்கேஸ் நான் இது சம்மந்தமாக ஒரு கோச்சிங் படிக்கணும், இல்லை எனக்கு வந்து இதில் சக்ஸஸ் ஆகணும், கைட் பண்ணணும்னா கண்டிப்பாக சி அகாடமி பக்கம் வாங்க. உங்களை சக்ஸஸ் பண்ணி வெளியே அனுப்பி விடுறோம். சரிங்களா? சக்ஸஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காலேஜில் சேர்ற வரைக்கும் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் இருக்குது. எல்லா ஸ்பெஷல் ரவுண்ட்லேயும் நம்ம ரெடி பண்ணி உங்களை சேர்க்குற வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இதை பிடிச்சி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் சக்ஸஸ் ஆகலாம். டஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ. ரெண்டாவது டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வரிசையில் நீட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் இந்த சியூஇடி எக்ஸாமினேஷன். என்டிஏ தான் நடத்துகிறாங்க, சிலபஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் டஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ, நீட், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அதனால் இது 3வது ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு டஃப்னு பார்க்கும்போது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக படித்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் சக்ஸஸ் ஆகி உங்கள் கேரியரை அடுத்த நிலைமைக்கு ஒரு நல்ல இடத்துல கால் எடுத்து வைக்கலாம். சரிங்களா? நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சி அகாடமி கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் 12 days இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக விட்டுட்டிங்கன்னா திருப்பி இந்த விண்டோ ஓப்பன் ஆகாது. ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.